என்னம்மா? ஹலோ. அப்பா! உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்ன அவ்வளோ ஏய் பிஸியா இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல. இப்பதான் ஒரு பேக்கேஜ் வந்தது. அதுதான் செக் பண்ணிட்டு இருந்தேன். பேக்கேஜா? என்ன பேக்கேஜ்? பெரிய பேக்கேஜ்லாம் ஒண்ணும் இல்ல. 2 லிப்ஸ்டிக் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து ப்ரீ ஆர்டர் லிப்ஸ்டிக். இருந்தது. அது ஏதோ ஓகே. இந்தியன் பிராண்டுக்கு யுஎஸ்ல பண்ணிருக்காங்களாம். அது பேரே ஓ! பாரு ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு. ஐ மீன் வித்தியாசம்னா நம்மளுக்கு வித்தியாசம் இல்ல. ரோஸ் மில்க்ன்னு வச்சிருக்காங்க. அதே மாரி இன்னொன்னு வந்து இதுதான் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ண வேண்டியதா இருந்தது. இது வந்து பிங்க் பேங்கிளாமா. அது என்னன்னு தெரியல. ஒருவேளை மேபி இந்தியன் ஸ்கின் டோனுக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன். நீ எப்படி இருக்குன்னு வேணா சொல்லு. ஆ. என்ன நினைக்கிற? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்ல. ரொம்ப சட்டிலா தான் இருக்கு. இப்போ நெறைய பேருக்கு டார்க் ஷேட்ஸ் பிடிக்காது. ஆனா, அந்த ஷைன் வேணும் அப்படின்றவங்களுக்கு மேபி இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஆமா. ஏன்னா இது ஒரு மாரி சட்டிலா எவ்ரிடே வேர்க்கு யூஸ் பண்ற மாரி இருக்கு. ஈவன் திஸ் ரைட் இது வந்து நியூட்ரல் ஷேட்லயே வந்து ரொம்ப நம்மளுக்கு ஸ்கின் டோனும் மேட்ச் ஆகுது. ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கக்கூடாதுன்னா ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எங்கேயோ வெளில போறேன்னு சொல்லிட்டு இருந்த இன்னைக்கு? ஆமா. எனக்கு ஒரு ஆக்சுவலி மேக்கப் இது இருந்துச்சு. போயிருந்தேன். ஓ, ஸோ நான் ஒருத்தர் என்ன கம்பெனி ஷூட்டிங்கா? பண்ணிட்டு அதான் இன்னைக்கு ஃபுல் டே அங்கதான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸாஸ்டிங்கா இருந்துச்சு. பட் நெறைய கத்துக்க வேண்டியது இருந்துச்சு. அப்படியா? இப்ப நெறைய பேர் இருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்னு லைக் ஆமா. எல்லா இடத்துலயும் இருக்கும். பட் வாட் மேக்ஸ் யூ யூனிக்ன்றது அங்க போய் தான் தெரிஞ்சுச்சு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் மேக்கப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நீதான் அது கூட நீதான் வந்து ப்ரொஃபஷனலா வந்து இதெல்லாம் பண்ணிருக்கியே, கத்துட்டு இருந்திருக்க. பண்ணிருக்கேன். பட் ஸ்டில் ஐ பிலீவ் லேர்னிங்ன்றது இட்ஸ் என்லெஸ். யூ கீப் ஆன் லேர்னிங், நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒருத்தர் ஸ்டைல் லேர்ன் பண்ணும்போது யூ வில் நோ வாட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆமா. எல்லாத்த விட மெயினா ஸ்கின் கேர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்பதான் Prep தெரிஞ்சிச்சு. முக்கியம். நான் போயிட்டு ப்ரெப் அண்ட் ஸ்கின் கேர். ஃபேஷியல் பண்ணினேன். ஃபேஷியல் பண்ண உடனே ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி கூட அவ்வளவு பிரச்சனை இல்ல ஸ்கின்ல. அவ பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. நீ கூட கேட்டியே இது என்னக்கா மார்க்கா இருக்கு எக்ஸாக்ட்லி. அப்படின்னு சொல்லி. சோ அது ரிகவர் ஆகிறதுக்கே வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன். பட் ஐ திங்க் ஸ்கின் வந்து தட் கேன்வஸ் நீட்ஸ் டு பி ரியலி குட். அப்பதான் வந்து அந்த மேக்கப் அது மேல போடும் போது இட் வில் சிட் ரியலி வெல். ஏன்னா இப்பெல்லாம் வந்துட்டு ஐ திங்க் இந்த கிளீன் கேர்ள் ஸ்கின் அப்படி இப்படின்னு சொல்றாங்களா, கிளீன் கேர்ள் மேக்கப் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ ஐ திங்க் என்னோட ப்ரெஃபரன்ஸ் எப்படின்னா வெளில போகும்போது ஐ எம் ஜஸ்ட் யூசிங் லைக் அ டிண்டட் மாய்ஸ்சரைசர் ஆர் லைக் அ டிண்டட் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப லைட் வெயிட். பட் only if it is like a party where you really need to be made up, அப்போதான் வந்து I am trying to go with like அந்த full coverage எல்லாம் ட்ரை பண்றேன், medium to full coverage. If not, I think I just prefer my skin to naturally breathe. ஆனா நீ போன இதுல வந்து அவங்க எப்படி ஸ்கின் செட்டிங் பண்ணாங்க? அதுல ஏதாச்சும் டிஃபரெண்டா ஏதாச்சும் கத்துக்கிட்டியா? It's one thing that I've seen அது வந்து she had absolute good skin. அதனால எஃபர்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ அது ஒன்று வெரி இம்பார்ட்டன்ட். த மோர் டேமேஜ் ஆன் யூர் ஸ்கின் த மோர் ஒர்க் யூ நீட். ஸ்கின் எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அவ்வளோ லெஸ் ஒர்க். ஸோ ப்ரெப்பிங் ஆல்சோ வாட் ஷீ டிட் இஸ் ஃபர்ஸ்ட் க்ளீனாக கிளென்ஸ் பண்ணிட்டா. ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணிட்டு ஷீ லெட் த ஸ்கின் டு ட்ரை இட் செல்ஃப். கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு தென் ஷீ எக்ஸாக்ட்லி அதுக்கப்புறமா ஷீ யூஸ் ஃபேன் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் திங் நார்மலா ட்ரை பண்ண விடும். ஃபேன் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ஓவர் ட்ரை ஆகுமா. ஸோ இட் இஸ் பெஸ்ட் டு ஜஸ்ட் டூ. நல்ல டிப் தெரியுமா? ஏன்னா நானுமே வந்து அந்த குட்டி ஃபேன் ஒண்ணு வாங்கி வச்சிருந்தேன். என்னோட அந்த டோனர் எல்லாம் போடுறதுக்கு என்ன பண்ணுவேன், அதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ண முடியும், அதை நம்ம போட்டுட்டு கடகடன்னு ஃபேன் வந்துட்டு ஹை செட்டிங்ல வைப்பேன். இப்ப புரியுது எனக்கு. அதுவும் இந்த நியூயார்க் வெதர்ல விண்டர்ல ஓ மை காட் ஸ்கின் எவ்வளவு ட்ரை ஆச்சு. நெக்ஸ்ட் டைம் உனக்கு நான் சொல்றேன். என்ன வந்து ஒரு கிரீம்னு இல்ல, அது ஒரு பாம் மாதிரி. அது போடும் போதுதான் என்னால அந்த ரிகவரே பண்ண முடிஞ்சது. பட் நீ சொல்றது ரொம்ப உண்மை. அந்த ஃபேன் வந்துட்டு ஐ ஷுட் கீப் இட் மேபி not for skin prep, maybe அந்த மேக்கப் டைம்ல வந்து ஐ கேன் யூஸ் நினைக்கிறேன் இல்லையா? லேயர் ஆஃப் நான் ஒரு கோட்டிங் ஆஃப் இந்த பேர் என்ன மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு அப்புறம் மேபி ஐ கேன் ஸ்டார்ட் யூசிங் ஃபேன் இல்ல. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நேச்சுரல் எதுவுமே இல்லாத ஸ்கின்ல யூ ப்ளோ தி ஏர் வந்து அந்த ஆயில் அந்த மாய்ஸ்சர் ரொம்ப ட்ரை அவுட் பண்ணிடும். ஸோ யுவர் மேக்கப் கிராக் ஆகும் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். மேக்கப் அந்த ஏர் பிரஷ் மேக்கப் பண்ணால இல்ல ரெகுலர் ஹெச்டி ஃபினிஷ் மேக்கப் தான். ஓ which yeah, because exactly skin ரொம்ப நல்லா இருந்ததால it was giving that airbrush finish. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. It was very good. So skin prep, the main thing is what I saw there is urgent பண்ணல. Each and every step she gave a gap for that part of the makeup to set.
கொஞ்சம் அந்த மேபி இப்போ ஃபவுண்டேஷன் போட்டா அது கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் ஷீஸ் நாட் டச்சிங் இட். அதுக்கப்புறமா அண்டர் ஐ அந்த கவர் பண்ணும்போது ஷீ லிவ்ஸ் ஃபார் லைக் 10 minutes டு செட். ஓ ஆக்சுவலி நான் எங்கேயோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்றத வந்து நான் பார்த்தேன். என்னன்னா நம்மளோட அந்த கன்சீலர் போடும் போது கூட we need to let it dry it seems. ஏன்னா நம்ம அதை அவசரமா வந்து போடும் போதோ அது வந்து அந்த ஸ்மட்ஜ் ஆகுறது இல்லைன்னா அந்த கேக்கியா ஆகுறது லைக் பேட்ச் ஆகுறது. ஐ திங்க் இதுல அவசரப்பட்டு நம்ம பண்றதுனாலதான் ஐ திங்க் இட் இஸ் ஆல் லுக்கிங் வெரி ஐதர் இட் இஸ் லுக்கிங் வெரி டிராமேட்டிக் லைக் மேக்கப் போட்டது ரொம்பவே தெரியுது இல்லைன்னா இட் இஸ் ஜஸ்ட் வியர்ட். எக்ஸாக்ட்லி. ஓ ஆனா நீ எவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு பிரைடல் மேக்கப் பண்றதுக்கு அப்போ? So it was a reception party, but still on the HD finish look and the semi bridal look kudukuradhu, she took almost like 2.5 to 3 hours merely for the makeup, hair and everything. Full set பண்ணி முடிக்கிறது. And outlook was really good. I loved it. I can also develop it also makes sense that அந்த bride இருந்தாங்கல்ல அவங்களுமே வந்து they need to prepare right ஒரு 3 hours வந்து ஒருத்தங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிகாஸ் இந்த நார்த் பாத்தீங்கன்னா அவங்க டக்கு டக்குன்னு பண்றதுக்கு இருக்கும் ஸ்விட்ச் பண்ணுவாங்க அண்ட் தென் லேட்டா வருவாங்க. ஐவ் சீன் லாட் ஆஃப் லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங்லே வந்துட்டு ரொம்ப டிலேடா எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஐ திங்க் இன் சவுத் இந்தியா இட்ஸ் லைக் வெரி மச் ப்ரீ பிளான்டு நினைக்கிறேன். தே நோ லைக் டு டூ வாட் அப்படின்ற மாதிரி தான். ஓகே சோ ஒரு தடவை மேக்கப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அதே இது ரிஃப்ரெஷ் பண்ணுவாங்களா இன் பிட்வீன் இல்லனா they will just keep the same thing? So that makeup is confirmed to stay for around 6 to 7 hours untouched. நான் வந்து ஃபினிஷ் தென் அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைட் டச் அப் என்ன பண்ணல இந்த க்ரீஸ் லைன்ஸ் ஸ்மைல் லைன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணல ஜஸ்ட் போய் இன்னொரு வாட்டி அந்த க்ரீஸை வந்து டச் அப் பண்ணிட்டு சாஃப்டன் பண்ணி விட்டு இட்ஸ் மோர் தென் எனஃப். இட் கேன் ஸ்டே ஃபார் 12 hours. ஓகே ஆனா உன் ஸ்கின்னுமே வந்து ஐ திங்க் லாஸ்ட் டைம் ரொம்ப டேனா இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து கொஞ்சம் டெஃபினெட்லி ஐ மீன் பிம்பிள் இருக்கு எனக்கு வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கு. பட் ஆனா லைக் ஐ செட் என்னோட ஸ்கின் நேச்சுரலி இஸ் நாட் ப்ரோன் டு பிம்பிள். பட் வென் இட் டஸ் ஷோ அப் ஐ திங்க் ஐ ஹேவ் டு டேக் கேர் இட் ஐதர் வித் லைக் பிம்பிள் பேட்சோ இல்லனா ஃபேஷியல் பண்ணாலும் வந்துட்டு ஐ திங்க் தே டேக் கேர். உனக்கு நீ என்ன பண்ண டேனுக்கு? அது ஒரு சீக்ரெட். ஒன்றும் இல்ல. சோ நான் வந்து நம்ம வந்து நார்மல் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீட்லயே பண்ணி பார்த்தேன். இருக்கு ஐட்டம்ஸ் வெளியில வாங்குறதுக்கு. பட் அகெயின் ஹவு ஃபார் வி கேன் ட்ரஸ்ட் தட் ஆர் ஜென்யூன் அதுல கெமிக்கல்ஸ் இல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்ல அண்ட் ஹவு ஃபார் இட் இஸ் சேஃப் ஆன் ஸ்கின் அண்ட் லேப் அண்ட் மோர் ஓவர் என்னோட ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அ ட்ரை. வெளியில கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா மூஞ்சில ஏதோ ஆச்சுன்னு அழுவதுக்கு ஐ மை செல்ஃப் கிரியேட்டட் அ டீடான் பவுடர். natural ingredients எல்லாம். I don't know if you can ship it. இப்ப வேற ஐயோ இந்த whole tariff அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. But at least tell me like ஏன்னா எனக்கு இது வரைக்கும் winter இருந்ததுனால இன்னுமே வந்து winter continue ஆயிட்டு இருக்கு. So I didn't have a need for any tan powder, tan removal எல்லாம் தேவையில்லை. But now I think நியூயார்க்ல வந்துட்டு கொஞ்சம் summer spring எல்லாம் கூட கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆகும். So I will be outside especially நான் வந்து even since I work from home எங்களுக்கு விண்டோஸ் எல்லாம் இருக்கறனால I get that you know I have to first of course sunscreen போடணும். ஆனா டெஃபினட்டா வந்து tan removal எனக்கு வேணும். சோ பெட்டர் நீ எனக்கு ரெசிபியை வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணனும். ஓகே கண்டிப்பா சார். பேசிக் இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா அதுல வந்து நம்ம வெட்டி வேர் பவுடர், மஞ்சஸ்தா பவுடர், ரத்த சந்தனம் இந்த மாதிரி ஆயுர்வேதிக் நேச்சுரல் ரூட் பவுடர்ஸ் அதுதான் யூஸ் பண்ணிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்மள கூல் டவுன் பண்ணுமா? என்னோட எக்ஸாக்ட்லி ஸ்கின்னை வந்து காம் பண்ணு. ஃபர்ஸ்ட் திங் அது வந்து அந்த ரத்த சந்தனம் எல்லாம் வந்து கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் சந்தனம் இதெல்லாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் காம் பண்ணும். அண்ட் நீம் பவுடர் எல்லாம் இருக்கிறதுனால அந்த ஆன்டி பாக்டீரியல் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸோ இட் ஹீல்ஸ் த ஸ்கின், calms, heals and then repairs whatever and the see உன்னோட ஸ்கின் டைப் எனக்கு ஐ திங்க் இட்ஸ் காம்பினேஷன். இந்த T zone-ல வந்து எனக்கு அந்த ஆயிலி இது இருக்குன்னு வெச்சுக்கோயேன். சோ உனக்கு வந்துட்டு ஐ திங்க் பிம்பிள் இருக்கு, ஆக்னி இருக்கு. பட் do you get dried up quickly? Yes. My skin get dries very quickly. So நீ அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணு because I don't want to end up like ஏன்னா இப்பதான் எனக்கு புரியுது நியூயார்க்ல ஐ மீன் கலிபோர்னியாக்கும் நியூயார்க்குக்கும் என்னன்னா இங்க எல்லா சீசனுமே தெரியுதா ப்ராப்பரா தெரியுதா. சோ என்னோட ஸ்கின்னும் வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் ஆல் ஆஃப் தட். சோ ஐ நீட் டு மேக் ஷுர் மார்னிங்க்கு என்ன தேவை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வந்து நான் டிஃப்ரெண்ட் லைக் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன்.
லைக் வெரி லைட் ரைட். அதுக்கு Exactly. முன்னாடி இப்ப நான் என்ன பண்றேன், பிகாஸ் அந்த பிம்பிள்லாம் இருக்கனால ஐ புட் ஆயில் ஆல்சோ ஆன் மை ஃபேஸ். ஸோ அதனால என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட அந்த மிஸ்லர் வாட்டர்ல வந்துட்டு ஐ ஃபர்ஸ்ட் கிளீன் இட் அண்ட் தென் ஐ புட் ஆயில் பிஃபோர் ஐ புட் எனி ஃபேஸ் வாஷ். பட் நைட்ல வந்து நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, நம்ம டெய்லி மேக்கப் போடுறது இல்ல, பட் ஆனாலும் ஐ வாஸ் திங்கிங் தட் ஐ நீட் டு யூஸ் சம்திங் தட் வில் எக்ஸ்ஃபோலியேட், நாட் லைக் ரிப் ஆஃப் த like moisture, but I wanted to exfoliate. So நீ சொல்ற பவுடர் வந்து ஒரு பக்கம் டேனுக்கு இருந்தாலும் I was thinking if there will be something like an everyday thing. நீ தான் ரிசர்ச் நிறைய பண்றீங்க, maybe if you have like அந்த என்ன சொல்வாங்க உப்டான் பவுடர் மாதிரி வந்துட்டு எவ்ரிடே பண்றதுக்கு மாய்ஸ்சரும் லாக் பண்ணி நேச்சுரல். பிகாஸ் ஐம் திங்கிங் சி உண்மையா சொல்ல போனோம்னா ஃபுல்லா வந்து நம்மளால வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஓகே, நேச்சுரலா ஒரு டெஃபினட்டா வந்து ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் பிரைமரிலி நேச்சுரலா இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு அண்ட் மேபி தேவையான டைம் இப்போ நம்ம வந்து மருந்து கூட வந்துட்டு நம்மளுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், ஆனா நேச்சுரலா என்ன சாப்பிட முடியுதோ சாப்பிடுறோம். ஆனா ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூனா போயிட்டு மெடிசன் எடுக்கிறோம் இல்லையா, அலோபதியோ நேச்சுரோபதி ஏதோ மெடிசன் எடுக்கிறோம். ஸோ வி கேனாட் சே இது கெட்டது அது கெட்டதுன்னு சொல்லாம ஐ திங்க் ப்ரப்போர்ஷன் பாடி டைப்புக்கு நம்ம ஸ்கின் டைப்புக்கு புரிஞ்சுட்டு ஐ திங்க் வி ஷுட் பி ஃபாலோவிங். ஸோ டெஃபினட்டா எனக்கு நீ ரெசிபி ஷேர் பண்ணும். Definitely. And in the recipe or the plus point enna, the powder is dry. That can be used for all skin type. Ella skin type is same powder. Only the thing which you add and the paste pandradhukku we have options: curd, milk, honey, water. So in the or ingredient the according to your skin type it changes. So for the extreme dry skins ella what I suggest honey, curd and the mari use பண்ணுங்க. அது வந்து கொஞ்சம் thick இது. When you are having too much of oil இருக்கு உங்க ஸ்கின்ல, oily skin type, in the sense you can use water which takes or pulls out the oil. இதுல வந்து coffee powder ஓட light hint இருக்குனால weekly twice this is more than enough. அது லைட்டா அது அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் வெட் பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணா it exfoliates the dead skins out and gives a glow, tan remove பண்ணும். So அந்த மாதிரி நியூட்ரல் இது நம்ம நான் ஒன்னு ஐ திங்க் ஐ எம் ஆல்சோ கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் அட் சம் லெவல். ஓகேவா, எனக்கு இப்போ ரீசெண்டா வந்து ஐ எம் சீயிங் தீஸ் என்ன லிம்ஃபாட்டிக் பிரஷஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இவ்வளவு நாள் வந்து ஐ ஹாவ் த குவாஷாஸ், பட் ஆனா நான் கன்சிஸ்டன்டா பண்றது இல்ல. ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் கலிபோர்னியால இருக்க வரைக்கும் ஐ யூஸ் டு டூ தீஸ் லிம்ஃபாட்டிக் ஃபேஷியல்ஸ் வேற அவங்க ஃபுல்லா வந்து அந்த பஃபினஸ் நம்மளுக்கு அந்த இருக்க அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் எல்லாமே எடுத்துப்பாங்க. So I will tell you first, I will order that, and then once I have it, I think நம்ம சும்மா வந்து அவங்க எல்லாம் திரும்ப பண்ணுவாங்க half face க்கு பண்ணிட்டு they see. So maybe நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் to see if it is making a difference அப்படின்னு சொல்லிட்டு maybe you can tell. எங்க வீட்ல டெஃபினட்டா வந்து எங்க வீட்ல உங்க மாமா ஒன்னும் சொல்ல போறது இல்ல, என்னோட தம்பி ஒன்னும் சொல்ல போறது இல்ல. So definitely need to understand what works. நீங்க இல்ல நீங்க இந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு, which நம்ம இன்ஹவுஸ் டாக்டர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்து வந்த ஒரு டிப்ஸ். ஐ அம் ட்ரைங் டு டு a weight loss journey இப்போ. So exactly. So அப்ப அவங்க கிட்ட இருந்து ஆனா எனக்கு வந்து லாஸ் இல்ல, எனக்கு கெயின். ஓகே, ரெண்டு ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகுது. இதுல மெயின் ரீசன் ஒன்னு இருக்கு. நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட் தெரியுமான்னு தெரியல. ஃபுட் இன்ஃபெக்ஷன் இல்ல ஃபுட் அலர்ஜி, நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட்டா மேபி we get rashes, redness, அதுதான் நம்ம அலர்ஜின்னு நினைக்கிறோம். பட் அது தவிர எனி ஃபுட் வி டேக் நம்மளுக்கு அலர்ஜியா இருந்தாலும் we might not know. பட் பாடி வந்து இப்ப நான் எனக்கு டாக்டர் அனலைஸ் பண்ண பிறகு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, மசில் நிறைய இருக்கு, ஃபேட் கம்மி, வாட்டர் ரிட்டென்ஷன் ஜாஸ்தி இருக்கு. தட் இஸ் மீன்ஸ் சம் ஃபுட் ஆர் சம்திங் இஸ் அலர்ஜிக் டு மீ. நான் தெரியாம சாப்பிட்டு இருக்கிறதுனால வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகுது, பாடியில இன்ஃப்ளமேஷன் ஆகுதுனால ஐ லுக் swollen. So it is not fat. So it is swollen because I'm reacting to some food which I'm having. It is allergic to me. So இது வந்து பார்ட்டா கட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் நிறுத்தி பாருங்க. உங்களுக்கு அந்த ரிட்டென்ஷன்ஸ் வாட்டர் ரிட்டென்ஷன் வெயிட் லாஸ் மாதிரி தெரியுதா? இஃப் நாட் ஹேப்பனிங் தென் கிரெயின்ஸ் நிறுத்தி பாருங்க. ஏன்னா கிரெயின்ஸும் அலர்ஜிக்கா இருக்கவங்களும் இருக்காங்க. எனக்கு எப்படி வந்து எனக்கு தயிர் சாதமோ இல்லாம நான் எப்படி இருக்க முடியும் சொல்லு, தெரியவே. But I don't know. I think as a child, I think I've been taking milk and curd every day. Right. So எனக்கு வந்து high metabolism தான். But எனக்கு என்னன்னா weight ஒருவேளை நான் சாப்பிடலனா கூட I can feel the difference in my body. And lucky you. energy level எனக்கு தெரியும். அப்போ நான் எப்போ ஒரு பெரிய marathon ஒண்ணு மாதிரி இருக்கனால அப்புறம் என்ன பார்த்தா I would have just skipped the meal or maybe delayed the meal, which I shouldn't. I mean when I'm hungry, exactly. I eat.
But Anna, I'm trying to be regular. But sometimes, right, when you're so involved in not just office work, I'm saying creatively, அப்ப கூட வந்து I just forget to eat. So I think maybe I should do that. இன்னைக்கு என்ன பண்ணீங்க? Maybe என்ன சமைச்சீங்க? இன்னைக்கு வீட்ல மாத்திட்டேன். pepper chicken. Oh, wow. Today it was pepper chicken and squid fry. Squid fry. Oh, okay. Yes. என் அதுதான். பொண்ணு ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டா. I'm happy. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு I went to Trader Joe's. So அங்க இருந்து நான் அந்த bagel வந்து எடுத்துட்டு வந்தேன். They make like fresh bagels every day. So Wow. I got like bagel and then guava இருக்கு தெரியுமா? Pink guava. அதுல வந்து they had made some jam and I got like figs. So இந்த பக்கம் வந்து like herb போட்ட cheese ஒரு பக்கம் apply பண்ணிட்டு the other side வந்து I put this guava jam and I had like fig as a fruit. It was just so good. See, usually I'm not a bagel person. Okay. I'm not a bagel person. எனக்கு இட்லியும் சட்னியும் வேணும். But today I was just so lazy. And I said, I was also excited about the package. ஏன்னா நம்ம ஒன்னு ஷாப் பண்ணிட்டு வந்தாலே எக்ஸைட்மெண்ட் அண்ட் தென் ஒன்னு ப்ரீ ஆர்டர் எல்லாம் பண்ணி அதுவும் பண்ணும்போது I was like, okay, ட்ரை பண்ணி பார்க்கலாம். Because usually these days I'm not even wearing lipstick. So அதனாலதான் I was like குவிக்கா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு I just wanted to just check on you also. நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. But looks like we had a good weekend, right? Right, exactly. I learned more and நிறைய விஷயம் இருந்துச்சு actually. It's good, exhausting, but still it was good. Yeah, it's a very good thing. Sorry, நான் போயிட்டு I have to go prepare for lunch. So good to know. I'll prepare for my dinner. Okay, then I'll see you next time. Next shipping வரும்போது எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க, நான் வரேன். கண்டிப்பா. சரி, bye. Good night from India. Yeah, bye.